الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هذا ذكر مبارك أنزلناه وأنتم له مسلمون وقال رسول الله صلى الله عليه وسلم من قام وصام في رمضان غفر له ما تقدم من ذنبه وما تأخر آمنا بالله صدق الله مولانا العلي وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين ربي اشرح لي صدورنا ويسر لنا امورنا واحلل عقدة من لساننا ويفقهوا اقوالنا وافعالنا واعمالنا ويرزقنا في الدارين ربي يسر ولا تعسر وتمم بالخير ونسألك بالسعادة سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم شمس الأنبياء وبدر المرسلين وتاج الأنبياء وابتغاء المتقين الله يا هادي لا فاعل إلا الله அருளன்பு பற்றி அளவற்ற உந்தன் திருப்பெயரை போற்றி எனது ஜும்மாவுடைய காரியங்களை ஆரம்பம் செய்கின்றேன் என்றார். இந்த உலகை இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட படைப்பினங்களுக்கு எந்த நேரத்தில் எது தேவையோ தகுந்த நேரத்தில் தங்கு தடையின்றி கொடுத்து காத்துக் கொண்டிருக்கிற வல்ல இறைவா, எல்லா புகழும் உனக்கே உரிமை. உனது அன்பும் உனது அளப்பெரும் கருணையும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அன்பு தோழர்களாகிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபு தாபியீன்கள் மற்றும் இங்கே அமர இருக்கிற நாம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் இன்று போல் என்றும் பலர்ந்த மழையை போல பொழிந்து கொண்டிருக்கட்டுமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட நல்லடியார்களே, அன்பு தோழர்களே, எந்நிலையிலும் எல்லா காரியத்திலும் நாம் இறைவனை காண முடியாவிட்டாலும் அல்லாஹ் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் செய்யக்கூடிய காரியங்கள் நல்லதோ கெட்டதோ அதை நாம் மறந்தாலும் இறைவன் மறக்க மாட்டான். அதற்குரிய கூலியை கொடுத்தே தீருவான். அது இந்த உலகத்திலோ மறு உலகத்திலோ அனுபவித்தே தீர வேண்டும் என்ற அச்ச வயசை என் உள்ளத்தில் நிலைநிறுத்தி தங்களுடைய உள்ளத்திலே நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். நாம் அனைவர்களும் ஈருலக வாழ்க்கையிலும் எல்லா வகையான துன்பங்களும் நீங்கி எல்லா வகையான இன்பங்களையும் பெற்று அல்லாஹ்வுக்கு உரித்த அடியார்களாக ஆகுவதற்கு முயற்சி செய்வோம். அதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்ய வேண்டும் என்று இறைவனிடத்தில் கரமேந்தி பிரார்த்தித்து எனது ஸலாத்தை தங்களுக்கு காணிக்கையாக்கி ஜும்மாவுடைய பிரசங்கத்தை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. எனது அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மை படைத்து நம்மை முஸ்லீமாக ஆக்கி நமக்கு 3 வகையான நியமத்துகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அந்த 3 வகையான நியமத்துமே யாருக்கு சொந்தம் என்றால் நமக்குத்தான் சொந்தம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மற்ற நியமத்துகள் கூட நமக்கு மாத்திரம் தெரிந்தாலும் மற்றவர்கள் கூட அதை அனுபவித்தாலும் அந்த 3 வகையான நியமத்து யாருக்கு சொந்தம் என்றால் அன்புக்குரியவர்களே நமக்குத்தான் சொந்தம். மற்ற எந்த நியமத்தையுமே நாம் அல்லாதவர்கள் விளங்க மாட்டார்கள். ஆனால் இந்த 3 வகையான நியமத்தும் யாருக்கு தெரியும்? நம் அல்லாத முனாஃபிக்குக்கும் தெரியும், முஷ்ரிக்குக்கும் தெரியும், காஃபிருக்கும் தெரியும். என்னென்ன அந்த 3 விதமான நியமத்து? வருஷத்தில் 360 நாட்களில் 12 மாதம் என்பது எல்லாத்துக்கும் தெரியும். மீதமுண்டான அதாவது 12 மாதத்திலே
ரமலானுடைய மாதத்தை தவிர மீதமுண்டான 11 மாதத்தின் பெயர் யாருக்கு தெரியாது? எந்த சமுதாயத்திற்கும் தெரியாது. ஆனால் ரமலானுடைய மாதம் என்ன செய்யும்? எல்லா மதத்தவருக்கும் ரமலானுடைய மாதம் தெரியும் என்று கூறியவர்கள். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா 4 வகையான வேதங்களை இந்த உலகத்தில் இறக்கினார். தௌராத், இன்ஜீல், ஜபூர், குர்ஆன். இந்த 3 வேதங்களை மாற்று மதத்தாருக்கு தெரியவே நம்ம முஸ்லிம்களுக்கே தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. எல்லா உலகத்திற்கு இறக்கிய வேதம் எத்தனை வேணும்னா மதரசாவில் எங்கள்கிட்ட ஓதுற பிள்ளைங்க சொல்லிடுவாங்க. ஆனால் அவங்களை பெற்ற தாய் தகப்பனுக்கு தெரியுமான்னு தெரியாது. இந்த 3 வேதங்கள் நமக்கே தெரியாது நிலையில மாற்றாருக்கு தெரியுதோ தெரியலையோ, மாற்றார் எல்லாருக்கும் என்ன தெரியுங்க? குர்ஆன் என்பது தெளிவாக தெரியும். குர்ஆன் என்பது தெளிவாக தெரியும் என்று கூறியவர்களே. 3வது ஞாபகத்து என்ன தெரியுமா? வாரத்தில் எல்லா நாடுகளுக்கும் அரபியிலே பெயர் உண்டு. இது நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. வெள்ளிக்கிழமைக்கு பேர், சனிக்கிழமைக்கு பேர் என்னன்னு கேட்டா இங்கிலீஷில் சொல்லிடுவோம், தமிழில் சொல்லிடுவோம். அரபியில் தெரியுமா? அரபியில் தெரியாது. அதே நேரத்தில் ஒவ்வொரு நாளுமே நமக்கே தெரியாது. ஆனால் நமக்கு தெரிகின்றதோ தெரியவில்லையோ யாருக்கு தெரியும்? வெள்ளிக்கிழமை யௌமுல் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய நாள். அவங்க அழகா சொல்லுவாங்க, வெள்ளிக்கிழமை சிறப்பு பூஜை நடத்தக்கூடிய நாள் அப்படின்னு. நமக்கு தெரியலோ தெரியலையோ மாற்று மதத்தார்கள் தெளிவா சொல்லுவாங்க. ஆக வாரத்திலே வரக்கூடிய வெள்ளிக்கிழமையை நாம் அறிந்திருக்கிறோமோ அறிந்திருக்கவில்லையோ அவர்களுக்கு தெரியும் என்று கூறியவர்கள். ஆக இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கான்? இந்த 3 வகையான சிறப்பினை கொடுத்திருக்கிறார். என்ன சிறப்பினை கொடுத்திருக்கிறார்? ரமலான் என்ற ஒரு சிறப்பினை கொடுத்திருக்கிறார். 4 வேதங்களில் குர்ஆன் ஒரு சிறப்பான வேதம் என்பதை கொடுத்திருக்கிறார் என்று கூறியவர்களே. அடுத்தபடியாக வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறத கொடுத்திருக்கான். இந்த 3ம் யாருக்கு சொந்தம்? அதைத்தான் நம்ம முதல் பார்க்கணும். வெள்ளிக்கிழமை யாருக்கு சொந்தம்? ரமலானுடைய மாதம் யாருக்கு சொந்தம்? திருக்குர்ஆன் ஷரீஃப் யாருக்கு சொந்தம்? அதாவது வெள்ளிக்கிழமை எல்லா பேரும் தொழுக வர்றோம். மற்ற இடங்களுக்கு போனால் கூட வெள்ளிக்கிழமை என்ன செய்கின்றோம்? நமது மஹல்லாவிலே தொழுக வருகின்றோம். அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, நிறைய பேர் எல்லா இடத்திலும் மற்ற நாட்களில் போய் தொழுவாங்க. ஆனால் வெள்ளிக்கிழமை தங்களுடைய மஹல்லாவிலே தொழுகக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்த்திருக்கிறோம். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், வெள்ளிக்கிழமை தொழுகையை என்ன செய்யுங்க? நீங்கள் குடியிருக்கக்கூடிய மஹல்லாவிலே நிலைநாட்டுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. வெள்ளிக்கிழமை தொழுக வருகின்றோம், எல்லா பேரும் தொழுக வர்றோம். ஆனால் வருகின்ற பொழுதே பள்ளிவாசல்ல நுழையும் பொழுதே நப்சை கலட்டி வச்சுட்டு வர்றோமா? மற்ற மாதங்கள்ல சைத்தானையும் நப்சையும் கலட்டி வச்சுட்டு வரணும். ஆனால் ரமலானுடைய மாதத்தில் சைத்தான் கட்டப்பட்டு விடுவான். சைத்தான் கட்டப்பட்டு விடுவான். வெள்ளிக்கிழமை தொழுக வருகின்ற பொழுது நப்சை கலட்டி வைத்து விட்டு பள்ளிவாசலுக்குள் வருகின்றோமா? அன்புக்குரியவர்களே, வருகின்ற பொழுது எப்பொழுது தொழுக முடியும்? பள்ளியை விட்டு வெளியே போகலாம், துணியாவை தேட போகலாம். இந்த சிந்தனைகள்லாம் வர்றோம். வெள்ளிக்கிழமை எங்க நமக்கு சொந்தமாக போகுது எண்ணி பாருங்க. வெள்ளிக்கிழமை எப்படி நமக்கு சொந்தம்? அடுத்தபடியா குர்ஆன் நமக்கு கொடுக்கப்பட்ட வேதம். குர்ஆன் நமக்கு கொடுக்கப்பட்ட வேதம். அந்த குர்ஆன் எத்தனை பேருக்கு ஓத தெரியும்? குர்ஆனுடைய அர்த்தம் எத்தனை பேருக்கு தெரியும்? நல்ல எண்ணி பாருங்க. குர்ஆன் எத்தனை பேருக்கு ஓத தெரியும்? குர்ஆனுடைய அர்த்தம் எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த குர்ஆனின் பிரகாரம் எத்தனை பேர்கள் அமல் செய்கின்றோம்? சாதாரண ஒரு காபிர் குர்ஆனை என்ன செய்யறாப்புல? விளக்க உரையை வச்சு குர்ஆனை ஓதுறாப்புல, குர்ஆனுடைய விளக்கத்தை படிக்கிறாப்புல. குர்ஆனுடைய வார்த்தைகளே கருப்புகள் சுத்தமாக வராவிட்டாலும் கூட தெளிவா படிக்கிறான். முள்ளியா இவள் காப்பீங்கிறான். அவன் அந்த அளவுக்கு படிக்கிறான் காபீர். அப்ப குர்ஆன் நமக்கு எப்படி சொந்தம்? அன்புக்குரியவர்களை எண்ணி பாருங்கள். அடுத்தபடியாக அன்புக்குரியவர்களே, ரமலானுடைய மாதம். ரமலானுடைய மாதம் அதாவது வெள்ளிக்கிழமையை பற்றி தெரிகிறதே கிடையாது. வெள்ளிக்கிழமைக்கு வரும்போது எப்ப வீட்டுக்கு
போகலாம்னே வருவோம். ஏன்னா வெள்ளிக்கிழமையுடைய சிறப்பும் கிடையாது. அடுத்து குர்ஆனை பற்றி சரியான முறையில் விளங்குறோமா அதுவும் கிடையாது. ஏன்னா அடுத்தபடியா ரமலானுடைய மாதம், மற்ற 11 மாதமும் காபிருக்கு என்னென்னே தெரியாது, நமக்கே தெரியாது மற்ற மாதத்துடைய பேரை கேட்டா. ஆனா காபிருக்கு என்ன தெரியும், முனாஃபிக்குக்கு என்ன தெரியும், முஸ்லிக்குக்கு என்ன தெரியும்? ரமலானுடைய மாதம் முஸ்லிம்கள் நோன்பு வைக்கிற மாதம், முஸ்லிம்கள் சிறப்பு பூஜை நடத்தக்கூடிய மாதம் அப்படின்னு தெரியும். ஏங்க ரமலான் சிறப்புக்குரிய மாதம்? ரமலானுக்கு ஏன் அல்லாஹ் இவ்வளவு சிறப்பு கொடுத்தான்? நன்றுக்குரிய அருமை பெருமக்களை நன்றாக எண்ணி பாருங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஏன்னா ஆதா திக்ரும் முபாரக்கும். ரமலான் நீங்க நோன்பு வைக்கிறீங்கள, இந்த ரமலானுக்கு ஏன் இவ்வளவு சிறப்பு தெரியுமா? நீங்கள் நோன்பு வைப்பதுனால் அல்ல. காரணம் யஹூதியாக்களும் நோன்பு வச்சாங்க, நசராணிகளும் நோன்பு வச்சாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தௌராத்தை வாங்க வர்றதுக்கு முன்னால சொன்னா, நோன்பு வச்சுட்டு வேண்டாம், எத்தனை நாள் நோன்பு வைக்கன்னு கேட்டாங்க. 30 நாள் நோன்பு வையினா, 30 நாள் நோன்பு வையின்னு அல்லாஹ் சொன்னான். 30 நாள் நோன்பு வைத்து முடித்து விட்டு நோன்பு தொடர்ந்து தூர்சினா மலைக்கு போனாங்க. நோன்பு வச்சுட்டு வந்தியா, நோன்பு வைக்காம வந்தியான்னு கேட்டா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை. நோன்பு தொடர்ந்துட்டு வந்திருந்தாங்க. இப்போ திருப்பி போ, எழுச்சி குயிலா பயிற்சிக்க உன் வீட்டுக்கு திரும்பி போ மூசா. என்ன செய், என்னிடத்திலே தௌராத்தை வாங்க வருவதாக இருந்தால் நோன்பாளியாக வா. பாத்திம் வாசரா அறுபகையின சௌமா குர்ஆன்ல இருக்குது. இன்னும் 10 நோன்பு வை. 30 நோன்பு முடியாது. 30வது நோன்பு முடிச்சுட்டு வந்தேல, ஆகையினால் உனக்கு தௌராத்து கிடையாது. இன்னும் 10 நோன்பு வை, நோன்பை முடிச்சுட்டு வா அப்படின்னு திருப்பி அனுப்பிச்சு வச்சு அல்லாஹ் தஆலா திருப்பி 10 நோன்பை வச்சுக்கிட்டு போயிட்டான். தௌராத்தை வாங்கிட்டு வந்தார். அவரை பின்பற்றி யூதர்கள் என்ன செய்கின்றார்கள்? நோன்பு வைத்தார்கள். நசராணிகள் நோன்பு வைத்தார்கள், கிறிஸ்தவர்கள் நோன்பு வைத்தார்கள். நம்ம பெரிய ஒரு அற்புதத்தை உலகத்தில் அல்லாஹ்வுக்கு நிகழ்த்தல. மாறான இந்த ரமலானுடைய மாதத்திற்கு எதனால் சிறப்பு? ஆதா திக்ரும் முபாரக்கும் அல்லாஹ் சொல்றான். குர்ஆன்ல எடுத்து பார்த்துக்கங்க. இந்த மாதம் என்ன மாதம் தெரியுமா? வணக்கத்து பொருந்திய குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். ஆதா திக்ரும் முபாரக்கும். உங்க கையில இருக்க அந்த குர்ஆன் எதுக்கு பயன்படுத்துறாங்க? துனியாவில் இருக்கிற காலத்தில் பயன்பாடே கிடையாது. நிறைய பேருக்கு மௌத்தா போயிட்டா 3ஆம் நாள், 7ஆம் நாள், 40 நாள். ஏன்னா அசத்துமாரி ஒரு இழுச்ச வாயில் இருக்காங்க, 500க்கு 1000க்கு கூப்பிட்டா ஓதிடுவாங்க. ஓதிட்டு என்ன இவருக்கு பறக்கத்தை அள்ளி கொடுன்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா அதுக்கு தான் குர்ஆன். ஆனா துனியாவில் வாழக்கூடிய காலத்தில் குர்ஆன் கிடையாது. அந்த குர்ஆன் எங்க சேரப்போகுது? எந்த கப்பல் குர்ஆன் போக போகுது? அல்லாஹ் சொல்றான், அலாமா கஸபத்து அலைஹா முக்தஸபத். அன்புக்குரியவர்களே, 3வது ஜுஸ் அலிஃப் லாம். என்ன அல்லாஹ் சொல்றான், அலாமா கஸபத்து அலைஹா முக்தஸபத். நீ சம்பாதிச்சதே தான் உனக்கு, அலைஹா முக்தஸபத். நீ சம்பாதிச்சதின் மீது உனக்கு கூலி கொடுக்கப்பட்டே தீரும். அது ஒண்ணுமே இல்லாட்டி காலை இல்லாத மனிதனுக்கு கட்டக்கால கையில கொடுத்து என்ன பிரயோஜனம்? எண்ணி பாருங்கள். காலிலிருந்து நடக்க முடியாவிட்டால் கட்டக்கால் வைக்கலாம். காலே இல்லை, இவருக்கு கட்டக்கால கொடுத்து என்ன பிரயோஜனம்? நீ உலகத்தில் வாழ்ற காலத்தில் குர்ஆனை பற்றி உனக்கு ஒண்ணுமே தெரியாது. குர்ஆனுடைய சிந்தனையே இல்லை. உன்னுடைய சிந்தனை பூராமே துணியா. இந்த நிலையில மௌத்தா போன பின்னால் அதுக்கு வாழ கூட்டி குர்ஆன் ஓதி உனக்கு என்ன பிரயோஜனம் இருக்க போகிறது? அல்லாஹ் அதைத்தான் சொல்றான். ஆதா திக்ரும் முபாரக்கும். இந்த மாசம் என்ன மாசம் தெரியுமா? குர்ஆன் வணக்கத்து பொருந்திய குர்ஆன் உங்களுடைய கையிலே இருக்கிறது அல்லவா? அந்த குர்ஆன் இறக்கப்பட்ட மாசம். அல்லாஹ் சொல்றான், அன்சல்நாஹு. அந்த குர்ஆனை இந்த மாதத்திலே நான் இறக்கி வைத்தேன். இந்த மாதத்திலே நான் இறக்கி வைத்தேன். ஃபஅன்தும் லஹு முன்கிரூன். யாராவது உங்களை மறுக்கிறவங்களால, யாராவது மறுக்கிறையா? குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கிறது மறுக்க போகிறாயா அப்படின்னு கேட்கிறான். ஆகையினால் நோன்பு வைப்பதால் இந்த மாதத்திற்கு சிறப்பு அல்ல.
யூதர்கள் நோன்பு வைத்தார்கள், நசராக்கள் நோன்பு வைத்தார்கள். அன்பிற்குரியவர்களே, குர்ஆன் இறக்கப்பட்டதுனால் சிறப்பு. அதே நேரத்தில் மற்ற மாதத்திலே நோன்பு வைப்பதை விட இந்த ரமலானுடைய மாதத்திலே நோன்பு வைப்பதினால் அல்லாஹ்வுடைய கடமை நமக்கு நிறைவேறுகிறது. அல்லாஹ் ரமலான்ல நோன்பு வைங்கன்னு சொன்னான். அப்படி நோன்பு வைப்பதினால் அந்த நன்மையும் இரட்டிப்பாக்கி அல்லாஹ் தர்றான். ஏன்? குர்ஆனின் பரக்கத்தை கொண்டு. ஆக அன்புக்குரிய அருமை பெருமக்களே, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய நியமத்து 3 வெள்ளிக்கிழமை அதிகமாக பரக்கத்தை தரக்கூடிய நாள். அடுத்தபடியா ரமலானுடைய மாதம் அதிகமாக நன்மை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுக்கப்படக்கூடிய நாள். அடுத்தபடியாக குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். குர்ஆனை அதிகமாக இந்த மாதத்திலே ஓதி என்ன செய்யக்கூடிய நாள்? இந்த மாதம் அல்லாத 11 மாதத்திற்கும் வழக்கத்தை தேடக்கூடிய மாதம் இந்த நாள். நீ ஒழுங்கா ரம்ஜானை பயன்படுத்தின, வெள்ளிக்கிழமை ஒழுங்கா பயன்படுத்தின, குர்ஆனை ஒழுங்கா என்ன செஞ்ச செயல்பட்டன, மற்ற 11 மாதம் எந்த சிக்கலும் உன்னை தேடி வராது. மழை போல் வந்தாலும் பனி போல் உன்னை விட்டு தீர்க்கப்படும். கடல் அலை போல் வந்தாலும் முறை போல் உன்னுடைய கஷ்டம் ஒன்றை நீக்கப்படும். இந்த ஊரையும் பயன்படுத்தாம உலகம் அழைஞ்சிருந்தா ரம்ஜான்லேயே அழைஞ்சா உலகம் உனக்கு கிடைக்காது. நீ என்னதான் உலகத்தை வரட்டினாலும் சரி உலகம் கிடைக்காது. ஆக இந்த மூளையில் யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு தான் ரமலானில் சொர்க்கம் என்ன செய்யப்படும்? தீர்ப்பு செய்யப்படும். வெள்ளிக்கிழமை குர்ஆன், ரமலான் இந்த மூளையில் யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு தான் என்ன செய்யப்படும்? சொர்க்கம் தீர்ப்பு செய்யப்படும். மறு உலகத்தில் இந்த உலக வாழ்க்கையில நிம்மதியான வாழ்க்கை தீர்ப்பு செய்யப்படும் என்று கூறியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகவாதினா யாருன்னு கேட்டாங்க. நரகவாதி யாருன்னு கேட்டாங்க. இந்த உலகத்தில் மனதால் கஷ்டப்படக்கூடியவன் யார்? நிறைய பேர் நீங்க பார்க்கலாம். நிறைய பணம் இருக்கும், கூழ் குடிப்பார். நிறைய பணம் இருக்கும், அதை அனுபவிக்க முடியாது. நிறைய பணம் இருக்கும், பயந்து கொண்டே உலகத்தில் எங்கு போனாலும் வருவார் போவார். நரகவாதி யாருன்னு கேட்டாங்க. இந்த உலகத்தில் யார் கஷ்டப்படுவான்னு கேட்டாங்க. 9ஆம் ஜுஸுல அல்லாஹ் 30 சொல்றான், வலகது தரக்னா லி ஜஹன்னம. நபியே முகம்மது இப்ராஹிம் வந்தாங்க. முகம்மது, உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்ல வந்திருக்கீங்க, சொல்லுங்க. வலகது தரக்னா லி ஜஹன்னம. இந்த உலகத்தில் பணம் அல்லது மனம், இந்த ரெண்டில் ஒன்று. கஷ்டப்படுவதற்கென்றே நான் படைத்திருக்கிறேன். மறு உலக வாழ்க்கையை நரகத்திற்கென்றே நான் படைத்திருக்கிறேன். காரணம், நாம் படைக்கல, அவர்கள் விளங்கிக் கொண்ட விஷயத்தின் காரணமாக. அவர்கள் யார் தெரியுமா? கசீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ். அல்லாஹ் சொல்றான், அவங்க யார் தெரியுமா? மனிதர்களிலேயும் ஜின்களிலேயும் அதிகமானவர்கள். நரகத்திற்கென்றே தங்களை உருவாக்கி கொண்டவர்கள். யாருண்டா? லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா. அவங்களுக்கு இதயத்தை கொடுத்திருக்கோம், அதை கொண்டு நல்லதை சிந்திக்கவே மாட்டாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது நடந்தே தீரும். அதற்காக எதை வேண்டாலும் தியாகம் பண்றாங்க. இல்லாட்டி நம்ம மரியாதை போயிடும். இதுவே அவங்களுடைய கொள்கையாக இருக்கும். லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா. அதை கொண்டு நமக்கு நல்லது நடக்கணும், மற்றவர்களுக்கு நல்லது நடக்கணும் சிந்திக்கவே மாட்டாங்க. வலகும் அபியுருகும் லா யுப்சிரூன பிஹா. அல்லாஹ் சொல்றான், கண்களை கொடுத்திருக்கிறோம். அதை கொண்டு எதை பார்ப்பான் தெரியுமா? எது அவனுக்கு நல்லதுன்னு தெரியுதோ அதான் பார்ப்பான், நல்லதை பார்க்க மாட்டான். கண்களை கொடுத்திருக்கிறோம், அதை கொண்டு நல்லதை நல்லதாக எதை அல்லாஹ் படைத்தானோ அதை பார்க்க மாட்டான். அவன் எது நல்லது நினைக்கிறான் அதுதான் பார்ப்பான். வலகும் ஆதானும் லா யஸ்மஊன பிஹா. காதுகளை கொடுத்திருக்கிறோம், என்ன செய்ய மாட்டான்? உண்மையான நல்லதை கேட்க மாட்டான். தன்னை யார் கூட்டி வச்சு ஆடுறானோ அவன் என்ன சொன்னாலும் கேட்பான். வலகும் ஆதானும் லா யஸ்மஊன பிஹா. நல்லதை கேட்க மாட்டான். தன் மரியாதை எங்க போயும் நினைக்கிறானோ அவன் என்ன சொன்னாலும் கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், உலாயிக்கு கல்லான். இவங்க யாருமா தெரியுமா? ஐவாய் மிருகங்களும் இவங்களும் சமம். அல்லாஹ் அடுத்து திருப்பி சொல்றான்,
வலுவும் அலல்லோ, அது கூட பரவாயில்லை, அதை விட இவர்கள் கீழே உள்ளவர்கள். இவங்களை கண்டா என்ன செய்யலாம்? பேசலாமா? இவங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லலாமா? எல்லாம் சொல்றான் இன்னொரு நேரத்தில், வைதாகாத்தபகுமுல் ஜாஹிலூன காலு சலாமா. இவங்களை கண்டா அல்லாஹ் ரசூலுக்கு சொல்றான் 3 விஷயம் செய்யும். இப்படி நடக்கக்கூடியவர்களை கண்டால் 3 விஷயம் செய்யும். வைதாகாத்தபகுமுல் ஜாஹிலூன, இப்படியா கொண்டவர்களை கண்டால் காலு சலாமா, தூரத்திலே பார்த்துட்டையா, யா அல்லாஹ் இவனை விட்டு என்னை காப்பாத்துன்னு ஒன்று ஒதுங்கி ஓடி போயிடும். அதே ஆயத்துக்கு 2வது அர்த்தம், அப்படி பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டால் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லு. அதுவும் இல்லை என்று சொன்னால் அவர் என்ன சொன்னாலும் சரி, ஆமன்னா சல்லம்னா, சரித்தா செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நீ ஒதுங்கிக்க. நீ பேச ஆரம்பித்தால், அவர்களிடத்தில் நீ பேச ஆரம்பித்தால், உன்னையும் நரகவாதியாக்கி, உன்னையும் நஃப்ஸை பின்பற்றக்கூடியவராக, உன்னையும் சைத்தானை பின்பற்றக்கூடியவராக ஆக்கி விடுவார்கள். இவர்கள் அல்லாஹ்விடத்திலே மறக்கடிக்கப்பட்டவர்கள். இவர்களுக்கு உலகம்தான், ஆகிரத்தில் ஒன்றும் கிடையாது. உலகத்தில் என்ன இருந்தாலும் சரி நிம்மதியும் கிடைக்காது. ஆகையினால் அவர்களோடு சேர்ந்து விடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆக அன்புக்குரியவர்களே, என்ன முஸ்லீமாக இருந்தால் எல்லா கடமையிலும் மிக முக்கியமான கடமை 5 நேர தொழுகை. அதற்கு முன்னால் வெள்ளிக்கிழமை அல்லாஹ்வுக்காக ஒதுக்கணும். ரமலான் வந்தால் ரமலானை முடிஞ்சளவுக்கு குர்ஆனுக்காக, நோன்புக்காக ஒதுக்கணும். இந்த 3 இல்லாத மனிதர்களிடத்தில் இருந்து நம்மளை தற்காத்துக் கொள்வது நல்லது. அந்த வழியிலே நடந்தவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுவிட்டார்கள். அதே வழியிலே நாமும் நடந்து அல்லாஹ்வுடைய அன்பை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்து இதுபோல ரமலானை பல வருஷம் இந்த உலகத்தில் சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை தந்து அருள் புரிவானாக. வாகனத்துவான அன்பு இல்லாத சுனத்துலா சொல்லுங்கள்.